ஹலோ கைஸ், வெல்கம் டு விஎஸ் ஃப்ளோரா. டுடே டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன். பொட்டானிக்கல் கார்டனை நமக்கு என்னென்ன ஊரில் ஞாபகம் வரும்? ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா கார்டனுமே பொட்டானிக்கல் கார்டன் ஆகாது. ஒரு பொட்டானிக்கல் கார்டன்னா எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விதவிதமான பிளான்ஸ் கலெக்ஷன் இருக்கணும். அதை பற்றின தகவல்கள் நமக்கு அங்கேயே கிடைக்கணும். இதுதான் ஒரு பொட்டானிக்கல் கார்டன் நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட்டு மாடர்ன் பொட்டானிக்கல் கார்டனை யார் உருவாக்குறான்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா கினிங்கிற ஒரு இட்டாலி பாட்டனிஸ்ட்டு தான் உருவாக்குறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பொட்டானிக்கல் கார்டனோட ரோல் எப்படி இருக்கணும்னு ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கார்டன் பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கணும். நிறைய பீப்புள்ஸை அதை ஈர்க்கணும். அங்கே நிறைய ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்கணும், நிறைய ட்ரீஸ் இருக்கணும், விதவிதமான செடிகள் அங்கே இருக்கணும். செகண்டு பார்த்திங்கன்னா, நிறைய ஸ்பீஷீஸ் இருக்கணும். ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, நிறைய ஸ்பீஷீஸ் கலெக்ஷன்கள் அங்கே இருக்கணும். தேர்டு பார்த்திங்கன்னா, ஒரு பிளான்ட்டை பார்த்தா நம்மளே அதை பற்றினி தெரிஞ்சுக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுத்துருக்கணும். ஃபோர்த்து பார்த்திங்கன்னா, அங்கே நிறைய டைவர்சிஃபையான இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஒரு பிளான்ட் எடுத்தோன்னா அதோட உள்ளார இப்படி இருக்கணும், வெளியே இப்படி இருக்கும், அதோட ஃபெர்டிலைசேஷன் இப்படி இருக்கும், அதோட எம்ப்ரியோ இப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுத்துருக்கணும். ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா, டைவர்ஸியாக இருக்கிற ரேராக கிடைக்கக்கூடிய, இப்போ ஒவ்வொரு பிளான்ட்லாம் ரேராக தான் நம்மளால் பார்க்க முடியும், அந்த மாதிரி பிளான்ட்ஸோட கலெக்ஷனும் அதே இடத்துல இருக்கணும். சிக்ஸ்த்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் பூக்கிற தாவரம், காய்க்கிற தாவரம் இதெல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்கணும். செவன்த்து பார்த்திங்கன்னா, அந்த பிளான்ட்டை நம்ம எப்படி ப்ரொபகேஷன் பண்ணணும், எப்படி நம்ம வளர்க்கணும், எந்த மாதிரி கட்டிங் போடுறதா, இல்லை வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் பண்ணுறதா, இல்லை சீட் ப்ராபகேஷன்னா அதை பண்ண முடியுமா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸுமே அங்கே இருக்கணும். இதை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ராயல் பொட்டானிக்கல் கார்டன் கியூ. இது எங்கே இருக்குன்னா, இங்கிலாண்டில் இருக்குது. இந்த பொட்டானிக்கல் கார்டன் தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட்டு பொட்டானிக்கல் கார்டன் நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 14,000 ஆஃப் ட்ரீஸ் இருக்குது, போன்சாய் கலெக்ஷன் இருக்குது, கேக்டஸ் கலெக்ஷன் இருக்குது, அது இல்லாமல் அக்வாட்டிக் கார்டனுமே அதில் இன்க்ளூட் ஆகியிருக்கு. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1760 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் அஃபிஷியலாக எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1841 அஃபிஷியலாக இந்த கார்டனை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஈஸியாக கிளாஸஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம விஎஸ் ஃப்ளோரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.